ஹாய்ங்க. டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கான சமையல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். டே 23. இன்றைக்கி வந்து என்ன சமையல்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக காலையில் எனக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சுங்க, ஷட் டவுன் அப்படின்ட்டு. அதனால இவர் வந்து தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிடு அப்படின்னாரு. ஐயோ, மிக்ஸி இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இல்லை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி பண்ணிடு அப்படின்னாரு. ஓகே, சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு நாமளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தக்காளி குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு அது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அதோடய ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து ரசம், கொஞ்சமாக பருப்பு, அப்புறம் சுட சுட சாதம், நெய், அப்புறம் ஊறுகாய். இதுதாங்க இன்றைக்கி ரெசிபி. கொஞ்சமாக கேர்டு எடுத்து வச்சாச்சு. கேர்டு இல்லாமல் அம்மா சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கும் கொஞ்சம் கேர்டு சாப்பிட்டா தான் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிறப்ப தீபாவளி பர்ச்சேசிங்குன்னு சொல்லிட்டு ஒன் டே ஃபுல்லாக அப்பா கூட்டிகிட்டு போவாருங்க. இயர்லி ஒன்ஸ் அந்த டேக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்போம். காலையில் ஒரு கால் டாக்ஸி, அப்போல்லாம் வந்து நம்ம கார் இல்லை, டூ வீலருமே கஷ்டம்தான் 4 பேர் போகிறது. அதனால் ஒரு கால் டாக்ஸி மாதிரி புக் பண்ணிக்குவோங்க. போயிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு மெயினாக 2 ட்ரெஸ்ஸு. நான் கேட்டதெல்லாம் அப்பா வாங்கி கொடுப்பாரு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படி நடக்குதான்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்பா வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாரு. காலையில் வந்து போய் ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.